வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். அப்போ இந்த உணவே உயிர் ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் உடல் பருமனை பற்றியே பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா. அதில் இதே உணவே விஷமாகவும் ஆகுங்கிறான். எப்போ ஸ்லோ பாய்சன் ஆகுங்கிறான். எப்போ நான் அளவுக்கு அதிகமாக ஒரு 15% கேலரிஸ் அதிகமாக எடுக்கிறேனோ இட் பிகம்ஸ் ஈவன் ஏ ஸ்லோ பாய்சன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆனால் அன்டைமிங்லி மீல் இஸ் எ பாய்சன் அப்படின்னு. நேரம் தவறிய உணவு விஷம் அப்படின்னு. அப்போ தேவையில்லாமல் சாப்பிட்றோம் அப்படின்னா அது அமிர்தமாகவே இருந்தாலும் அது நம்ம உடலுக்கு அது விஷமாக ஆகிவிடும். அப்போ நம்மளோட ஃபுட்டோட போர்ஷன் அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு தாங்க ரொம்ப முக்கியம். கே ஃபேக்டர் என்னது? மாடரேஷன். எதுலேயுமே அந்த அளவை நீங்கள் மீறவே கூடாது. அளவுக்கு மீறினோம் அப்படின்னா அது பாய்சன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த போர்ஷனுடைய அளவை நம்ம குறைச்சிக்கணும். அப்போ கேலரிஸ் எவ்வளவு கட் பண்ணலாம்? 30 to 40% டெய்லி நம்ம கேலரிஸை கட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படுங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா விரத முறைகள், ஃபாஸ்டிங், உண்ணா நோன்பு, இதெல்லாம் நம்மளை முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. எல்லா ரிலீஜியன்லேயும் இருக்குது. இதெல்லாம் எதற்கு அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்திற்காக தான். இருக்கிற வரைக்கும் நம்மளை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இது உடலுக்கு மட்டுமல்ல இந்த உண்ணா நோன்பு அப்படிங்கிறது, ஈவன் மனதிற்கும். அப்போ ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உண்ணா நோன்புக்கும் சம்மந்தம் இருக்குது. உடல் பருமனாகாமல் இருக்கனாலும் விரதம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அட்லீஸ்ட் ஈவினிங் அப்படி 6 to morning 10 ஒரு லாங் கேப் கொடுத்தாலே போதுங்கிறாங்க. இது இல்லாமல் ஏற்கனவே நம்ம பார்த்த பட்டை, சுக்கு, தனியா, மிளகு, சின்ன வெங்காயம், இதெல்லாம் வெந்தயம் குறிப்பாக, இவை அனைத்துமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறது. தேவையில்லாமல் இன்சுலின் அதிகமாக சுரந்தால் அப்படியே டயர்டாயிருவோம், சொக்கிடுவோம், வெயிட்டு போடும், திரும்ப டயர்டாயிருவோம் நம்ம. அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வரணும் அப்படின்னா வெந்தயம். ஏன் இந்த வெந்தயத்திலலாம் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் மிக மிக அதிகம் உள்ள காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி லெப்டின் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈவன் பிளாக் டீ ரொம்ப நல்லதுங்கிறான். எல்லாம் என்னமோ க்ரீன் டீ, ரெட் டீ, ஒயிட் டீ தான் போகணும். இல்லை, டீ நல்லது, அது மருந்தாக இருக்குன்னா டீயாக குடிக்கணும். அதில் பால், சுகர்லாம் தேவையில்லை. அப்போ ஒரு பிளாக் டீ குடித்தா அதில் இல்லாத ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேறு எதுலேயுமே கிடையாது. ஃப்ளேவனாய்ட்ஸ், ஹோல் ஃப்ரூட் முடிந்தவரை ஸ்கின்னோடு சாப்பிட்ணும். ஏன் அந்த ஸ்கின்லாம் அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சஸ், அதிலெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்கும். அது அனைத்துமே இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ், உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் இஸ் தர் எனி எசென்ஷியல் கார்போஹைட்ரேட் ஏதாவது தேவையா? ஒரு மனிதன் நீண்ட நாட்களாக இனிப்பு இல்லாமல், மாவுச்சத்து இல்லாமல் உயிர் வாழ முடியும். ஆனால் நீண்ட நாட்களாக ஒரு புரதமோ கொழுப்போ இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் ட்ரூத், உண்மை. ஆனால் நம்ம அளவுக்களை அதிகமாக சாப்பிடுவது மாவு பொருள், இனிப்பு இனிப்பு இனிப்பு, இதிலிருந்து வெளியே வந்தாவே போதுங்க. நீங்கள் பயந்து கொண்டு இருந்த கொழுப்பு, புரதச்சத்தை பற்றி தயவுசெய்து பயப்படாதீங்க. புரதம் அடிப்படை. புரதம் அப்படின்னாவே அசைவந்தான் போகணுங்கிற அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் எக், சிக்கன், மட்டன், ஃபிஷ், இவை அனைத்தை காட்டிலும் புரதச்சத்து என்ன சொல்கிறது, பருப்பு வகைகளில் மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ தினசரி பருப்பு வகைகளை சேர்த்துக்கிட்டாவே போதும். சோயாபீன் மிக மிக அதிகம், புரதச்சத்து இல்லாததே கிடையாது. கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரோட்டீன் ட்ரிங்க்குன்னு ஹண்ட்ரட்ஸ் கணக்காக பைசாவை கொடுத்து குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க. இதை சாப்பிட்டா குழந்தை நல்லா ப்ரோட்டீன் இதில் நிறையா இருக்குதுன்னு. அதில் என்ன இருக்குது? புண்ணாக்கு இருக்குது. மாடு சாப்பிட்றது தான் இனிமேல் மனுஷன் சாப்பிட்டே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம் என்டையர்லி நம்ம அப்படியே டிஃப்ரெண்ட்டாக போயிட்டோம். இன்ஃபேக்ட் பாப்புலேஷனில் அதிகமான பேர், மோர் தென் 90% எசென்ஷியல் கொழுப்பு இல்லாமல் டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்கங்க. நம்மளுக்கு தேவையான கொழுப்பு மிக மிக அவசியம். அத்தகைய நல்ல கொழுப்பு நம்ம ஊரில் விளையக்கூடிய, ஈஸியாக கிடைக்கக்கூடிய வேர்க்கடையிலேயே இருக்கே கொழுப்பு. எல்லாருமே ஆல்மண்டு தான் சாப்பிட்ணும், பாதாம் தான் சாப்பிட்ணும், பிஸ்தா தான் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை. சிறிதளவு வேர்க்கடலை ஊற வச்சோ இல்லை ப்ரெஷர் குக் பண்ணியோ நம்ம சாப்பிட்டா கூட போதுமானது. இதில் உள்ள புரதச்சத்து கிடைக்கும். புரதச்சத்து மட்டும் இல்லைங்க, மோர் தென் ஈவன் உடலுக்கு தேவையான கொழுப்பு, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னாவே நம்ம உடல் எடை மட்டும் குறைவதல்ல, ஆரோக்கியமும் மேம்படும், ஹார்ட்டோட ஹெல்த்து பெட்டராகும்,
அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.